உங்களுக்கு என்னப்பா நீங்கள்லாம் சனியோட பையன், உனக்கு என்னப்பா நீ சனியோட பையன் ஜாலியாகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு காருக்குள்ளே போட்டு மிதி மிதின்னு மிதிப்பார் அந்த ஹீரோ அந்த டிரைவரை. உங்களுக்கு என்னங்க ஜாலியாக இருக்கீங்க? யார் ஜாலியாக இருக்கிறா? நான்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே செவ்வாயால் படாத பாடுபடுவீங்க. 11 கூடிய பாதகாதிபதியாக இந்த செவ்வாய் அமைந்து விடுவதால் உங்களுக்கு உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் வீடு கட்டுறதுல தாமதம். நீங்கள் ஊரில் இருக்க மாட்டீங்க, துபாயில் இருப்பீங்க, கொஞ்ச நாள் இருப்பீங்க. இதெல்லாம் ஒரு ஊரா சார்? ஒட்டம்லாம் வாக்கிங் போகுது சார், நல்லாவே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு மாறுறது, அந்த ஊரை விட்டு மாறிட்டு இந்த ஒரு சிங்கப்பூர் வர்றது, மலேசியா வர்றது, இந்த மாதிரி ஏதாவது இந்த ஊராக சுற்றுற அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களாக இருப்பாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு எட்டுக்குடையவனாக சூரியன் இருப்பதால், சூரியனே எட்டுக்குடையவன் என்பதால் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயக்காரர்கள் பொதுவாகவே மனதில் எதையும் வைத்துக்கொள்ளாமல் பழகுபவர்கள். மகர ராசிக்காரர்கள்லாம் பேச ஆரம்பித்தா ரொம்ப ரொம்ப உண்மையாக ரொம்ப நல்லவங்களாக இருப்பீங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? மகர ராசிக்காரர்களுடைய இன்பில்டு குணம் எப்படி இருக்கும்? இன்பில்டு குணம், உங்களுக்கு என்னப்பா நீங்கள்லாம் சனியோட பையன், உனக்கு என்னப்பா நீ சனியோட பையன் ஜாலியாகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு காருக்குள்ளே போட்டு மிதி மிதின்னு மிதிப்பார் அந்த ஹீரோ அந்த டிரைவரை. உங்களுக்கு என்னங்க ஜாலியாக இருக்கீங்க? யார் ஜாலியாக இருக்கிறா? நான்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே செவ்வாயால் படாத பாடுபடுவீங்க, படாத பாடு. இந்த செவ்வாய் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ரத்த சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ், பிபி, சுகரு போன்ற விஷயத்தெல்லாம் உண்டாக்கிட்டே இருப்பார். இந்த செவ்வாய் என்ன பண்ணுவார், உங்களுக்கு 11 கூடிய பாதகாதிபதியாக இந்த செவ்வாய் அமைந்து விடுவதால் உங்களுக்கு உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் வீடு கட்டுறதுல தாமதம், அதே மாதிரி உடல்நிலையில் ஹெச்பி, அனிமிக்கு போன்ற பிரச்சனைகள் தான், இந்த ரத்தத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் உண்டு. ரத்தத்தில் பூச்சி இருக்குது, ரத்தம் கம்மியாக இருக்குது, ரத்தம் ஊற மாட்டேங்குது, ரத்தம் இதுலேயே பிரச்சனையை உண்டு பண்ணுவார். ஸோ அதே மாதிரி இந்த மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் 7 குடையவனாக சந்திரன் அமைந்து விடுகிறார். உலகத்திலே மிகப்பெரிய கொடுமை எதுனா அந்த சந்திரனை ஒரு போஸ்டிங் கொடுக்கறது தான். ஏன்னா நிலையற்ற உள்ளம் மனதுடையவர் இந்த சந்திரன். சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு பிளானட்டில் சுற்றிட்டே இருப்பார். இப்போது உங்கள் கணவர் என்ன பண்ணுவார்னா, மகர ராசிக்காரர்களுக்கு சரி வா இன்றைக்கி சாயந்தரம் சினிமாவுக்கு போயிடலாம் பாரு. நீங்கள் உடனே ஆசையாக ஓகே இன்றைக்கி சாயந்தரம் நம்ம இதுக்கு போயிடலாம், இந்த படத்துக்கு போயிடலாம். உடனே சாயந்தரம் இல்லை அதெல்லாம் வேணாம், நான் படத்துக்கு போகலான்னு நினச்சேன், மூடு மாறிடுச்சு, நம்ம கோயிலுக்கு போயிடலாம். சரி கோயிலுக்கு போயிடலாம். சரி கோயிலுக்கு போகிறேன். கோயிலுக்குலாம் நீ கோயிலுக்கு போனால் ஒன்று கிளிக்க வேணாம், வீட்டிலே உட்காந்து அமேசானில் படம் பார்க்கலாம். எதனா ஒரு முடிவுக்கு வாடா. இந்த மாதிரி இந்த 7 குடையவர் உங்களுக்கு சந்திரனாக அமைவதால் உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்கள் கணவரோ அல்லது உங்கள் மனைவியோ தே ஆர் கிவிங் டூ மெனி டிசிஷன்ஸ். ஒரு ரூட்டில் போயே விட மாட்டாங்க. ஸோ அப்போ 7ஆம் வீடுங்கிறது ஃபாரின். அப்போ நீங்கள் ஒரு ஊரில் இருக்க மாட்டீங்க, துபாயில் இருப்பீங்க, கொஞ்ச நாள் இருப்பீங்க. இதெல்லாம் ஒரு ஊரா சார்? ஒட்டம்லாம் வாக்கிங் போகுது சார், நல்லாவே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு மாறுறது, அந்த ஊரை விட்டு மாறிட்டு இந்த ஒரு சிங்கப்பூர் வர்றது, மலேசியா வர்றது, இந்த மாதிரி ஏதாவது இந்த ஊராக சுற்றுற அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களாக இருப்பாங்க. அவங்க நீங்கள் நினச்சிப்பீங்க தலை பெரிய ஆள் போல இருக்கே, மிகப்பெரிய ஆள் ஆகிட்டாரு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக உண்மை என்ன அப்படின்னா, அவரால் எந்த கண்ட்ரிலையும் போய் செட் ஆக முடியல. இப்போ தான் பெரியோனே ரகுமானே இப்போ தான் பாடிட்டு இருந்தார். இங்கே வரும்போது தான், இந்த ஒட்டகத்தை பார்க்கும்போது தான் என் சோல் ஆத்மா சாந்தி அடையுது. இந்த பக்கம் சிங்கப்பூர் சிங்கப்பூர் நம்ம என்னையா பாட்டை மாற்றிக்கிட்டே இருக்க என்ன? அக்கறை சீமை அழகினிலே மனம் பாட கண்டேனே புதுமையிலே அப்படின்னு. நீ புதுமைக்காக சுற்றலை, எங்கே போனாலும் வேலை செய்ய மாட்டேங்கிற, அதனால தான் உன்னை துரத்தி விட்டுறாங்க. ஸோ இந்த பெரும்பாலும் இந்த மகர ராசிக்காரர்கள் வெளிநாடுகள் செல்வது, வெளிநாடு போகிறதே ஒரு வாடிக்கையாக வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தான் இந்த கண்ட்ரியில் இருந்தேன், அந்த கண்ட்ரியில் எனக்கு ப்ராப்பர் ரெகக்னேஷன் கிடைக்கல, அதனால் அங்கேருந்து இங்கே மாறிட்டேன், இங்கேருந்து அங்கே மாறிட்டேன். இதெல்லாம் உங்களோட குணமாக இருக்கும். கடைசியாக அதே மாதிரி இதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு 5 கூடிய உங்களுடைய குழந்தை பாக்கியம், பெரும்பாலும் ஆண் குழந்தைகள் பிறப்பதற்கு நிறைய யோகங்கள் இருக்கிறது. சுக்கிரன் 5 கூடிய யோகாதிபதியாக இருப்பதால் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், புடவை வியாபாரம் பண்ணுறது, புடவை வாங்கி விற்கிறது, இதே மாதிரி 5 கூடிய சுக்கிரன் உங்களுக்கு 5 கூடியவனாக இருப்பதால் ஆர்னமெண்ட்ஸ்னு சொல்லக்கூடியது, பெண்கள் அணியக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்ஸு, நகைகள் போன்றவற்றை எல்லாம் நீங்கள்
பிஸ்னஸ் பண்ணால் அது ஜெயிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு 10 கூடியவன் யார்? அதே சுக்கிரன் என்பதால் வண்டி, டிராவல்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு செட் ஆகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உண்டு. 8 கூடியவனாக சூரியன் இருப்பதால் இருதய நோய், மூளை சம்மந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு உங்களுக்கு பெரிய ஸ்கோப் இருக்குது. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. மகர ராசிக்காரர்களுக்கு 8 கூடியவனாக சூரியன் இருப்பதால், சூரியனே 8 கூடியவன் என்பதால் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் உங்களோட குணம். 8 கூடியவனாக சூரியன் இருப்பதால் தலைமைத்துவம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சூரியன் இருந்தால் தான் தலைமைத்துவம் கிடைக்கும். தலைமைத்துவம் கிடைக்காதனால என்ன ஆகும் அப்படின்னா, எங்கே போனாலும் உங்களை நல்லா வேலை வாங்குவாங்க. ஆனால் அதுக்குரிய ரெகக்னேஷன் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தான் எடுத்து செய்யணும், நீங்கள் அதை பண்ணும்பாங்க. ஆனால் அந்த பண்ணிட்டா கூட நீ தான் பண்ண, வாழ்த்துக்கள், நன்றி, நீ இல்லைன்னா இந்த ப்ரோக்ராம் நடந்திருக்காது அப்படிங்கிற ஒரு அடிப்படை சின்ன பாராட்டு கூட உங்களுக்கு கிடைக்காது. உங்கள் மனசு ரொம்ப ஏங்கி போகிற விஷயமே என்னவாக இருக்கும்னா, உங்களுக்கு பாராட்டு தான் பெரிய விஷயமா இருக்கும். உங்களுக்கு 2 கூடியவனும் சனியாகவே இருப்பதால், சனியுமே 2 கூடியவனாக இருப்பா, படிப்பு ரொம்ப மந்தமானதாக இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்குள்ளே ஒருத்தர் செத்தான். இந்த மகர ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாமானியமாக ஒரு விஷயம் புரியாது. ஓ, அப்படின்னா நீ 4+2 6ன்னு சொல்ல வரியா? அட பாவி, இதை தாண்டா நான் 1 மணி நேரமாக சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கடைசியாக நீங்கள் கடைசியாக அப்பாடா எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிற நேரம் மேபி 1 மணி நேரம் கழிச்சா இருக்கும். அந்த 1 மணி நேரமும் 4+2 = 6ங்கிறத புரிய வைக்கிறதுக்கு அவன் பட்ட பாடு என்னங்கிறது அவனுக்கு தான் தெரியும். ஸோ அப்போது அது உங்களை நான் கிண்டல் பண்ணல, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா எமோஷன்ஸ் அதிகமாகிடும். நீங்கள் 4+2ன்னு சொல்கிறதுக்குள்ளேயே அப்போ அந்த 4 உனக்கு ரொம்ப பழக்கம், அப்படின்னா 2னா உனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, அப்போ நீ அடிக்கடி ஞாயிற்றுக்கிழமை போகிறது 4 பார்க்க தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ அந்த 2ங்கிறது யாருன்னா, யோ என்னை எதனா பேச விட்றா, உனக்கு நான் என்ன சொல்ல வரேன், இந்த உலகத்துக்கு அவர் ஏதோ சொல்ல வர்றார், அவரை சொல்ல விடுங்க. மகர ராசிக்காரர்களுடைய ஹைலி எமோஷன். ஸோ இதெல்லாம் அவங்களுடைய பிரச்சனை. ஸோ 3-12 கூடிய குரு என்பதால் அடிக்கடி வயிறு, பெருங்குடல், கிட்னி, யுட்ரஸு இதுலேயே பிரச்சனை வரும். வயிறு வலிக்கிறது, வயிறு அது இதாகிடுறது, வயிறு துடிச்சு போகிறது, எப்போ பார்த்தாலும் வயிற்றை பிடிச்சிக்கிட்டே உட்காந்துக்கிறது போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். 7 கூடியவனாக சந்திரன் இருப்பதால் ரொம்ப அழகாக வரைவீங்க. நீங்கள்லாம் வரைய ஆரம்பிச்சிங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்கலாம். அவ்வளோ அழகாக வரைவீங்க. வரைகிறது அழகாக இருப்பீங்க. மகர ராசிக்காரர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா, சந்திரன் 7 கூடியவன் இல்லையா? அதனால் உங்களுடைய பியூட்டினஸ் ஒரு யூனிக்காக இருக்கும், ஒரு மிடுக்கானதாக இருக்கும். உங்களுடைய அழகு வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு மிடுக்கு, அதான் உங்களோட மிடுக்கு. அதான் 7 கூடியவன் சொல்கிறது. அதே மாதிரி உங்களுடைய 10 கூடியவனாக சுக்கிரன் இருப்பதால் உங்களுக்கு தொழில் அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு 10 கூடிய பெண்கள், அந்த ட்ராவல்ஸ் அதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அதையும் தாண்டி சினிமா படம் எடுக்கிறது, யூடியூப்பு, குறும்படம், அதே மாதிரி சீரியலு, அதே மாதிரி சினிமா போன்ற விஷயங்களில் ஈடுபடுறதெல்லாம் மாபெரும் யோகங்களை தரக்கூடிய ஒரு விஷயங்களாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே மனதில் எதையும் வைத்துக்கொள்ளாமல் பழகுபவர்கள். மகர ராசிக்காரர்கள்லாம் பேச ஆரம்பித்தா ரொம்ப ரொம்ப உண்மையாக ரொம்ப நல்லவங்களாக இருப்பீங்க. மகர ராசிக்காரர்கள் வாய்ப்பு, நட்பு, மகர ராசிக்காரர்கள் உங்களோட பழக்கம் கிடைக்கிறதுக்கெல்லாம் உண்மையிலே கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கேற்ற யாகம் என்பது தினசரி நடக்கிறது. வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி நடக்க போகும் சனிப்பெயர்ச்சி மகா யாகம் உங்களை நம்பித்தான் ஆரம்பிக்கிறேன். சனிப்பெயர்ச்சிக்கான பொருளுதவியை தந்து இந்த சனிப்பெயர்ச்சியை வெற்றி பெற செய்யுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.